அனைவருக்கும் வணக்கம். சிலம்பம் பயிற்சியாளர் சங்கர். நம்ம இன்றைக்கி சிலம்பத்தில் கம்பு பிடிமுறைகளை பார்க்க போகிறோம். சிலம்பத்தில் கம்பு பிடிமுறைகள் அதிகமாக இருக்குது. நம்ம இன்றைக்கி அதில் ஒரு 3 பிடிமுறைகளை பார்க்க போகிறோம். முதல் நம்மளுடைய முறைப்படி பிடிக்கிறப்பிடி சம்மட்டிப்பிடி, ரெண்டாவது வந்து இருகை ஒட்டிப்பிடி, மூன்றாவது வந்து ஒரிஜினல் தள்ளிப்பிடி. நம்ம இந்த பிடிமுறை காலையில் பதிவிட்டிருப்போம். நம்ம அதில் வந்து பிடிமுறை விளக்கம் காமிச்சிருப்போம், அதை வந்து நம்ம பிடிச்சி காமிச்சிருப்போம். ஆனால் இந்த காணொலியில் நம்ம அதில் செயல்முறை விளக்கம் பார்க்க போகிறோம். அந்த சிரமத்தில் இந்த சில பிடிமுறை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம், எதுக்கான பயன்படுத்துகிறோங்கிறத நம்ம செயல்முறையை பார்த்துடலாம். இப்போ சிரமத்தில் உங்களுக்கு அந்த 3 பிடிமுறை காமிச்சிருந்தேன். முதல் பார்த்திங்கன்னா நம்முடைய பிடிமுறை வந்து சம்மட்டிப்பிடி, அதாவது இடது கை வந்து தாங்கிப்பிடி, வலது கை வாங்கிப்பிடி, இந்த 2 பிடிச்சா சம்மட்டிப்பிடி. நம்ம அதான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய வலது கைக்கு வந்து 3 விரல் இடையில நம்மளுடைய வலது கை பிடிக்கிறோம், நம்மளுடைய இடது கைக்கு வந்து ஒரு மட்டும் பிடிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய பிடி சம்மட்டிப்பிடி. அடுத்து பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லோரும் பிடிக்கிற பிடி பார்த்திங்கன்னா இருகை ஒட்டிப்பிடி. நம்முடைய வலது கைக்கு வந்து ஒரு ஜான் கேப் போடுவாங்க, இடது கை வந்து ஒட்டி வைப்பாங்க. இந்த பிடிமுறை அதிகம் பயன்படுத்துவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தள்ளிப்பிடி. நம்முடைய வலது கைக்கும் ஒரு ஜான் கேப் போடுவாங்க, நம்முடைய இடது கைக்கும் ஒரு ஜான் கேப் போடுவாங்க. இந்த பிடிமுறை பிடிப்பாங்க. இந்த முறை 2 பிடிமுறை பார்த்திங்கன்னா சிரமத்தை அதிகமாக எல்லாரும் பிடிக்கக்கூடிய பிடிமுறை. இப்போ நம்ம இந்த 3 பிடிமுறைக்கு செய்முறை வழக்கம் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஆதி நிற்கிறோம், அதாவது நம்முடைய வலது கைக்கு வந்து 3 தடவை இடையிட்டு பிடிக்கிறோம், நம்மளுடைய இடது கைக்கு வந்து 1 முறை இடையிட்டு பிடிக்கிறோம். இதுதான் சமணிப்பிடி. நம்மளுடைய கம்பில் வந்து அவங்க முழுமையாக எடுப்பாங்க, ஆனால் நம்ம அந்த கம்பு வந்து நம்மளுடைய தரையை தொடாமல் நம்ம ஒழுவாக பிடிக்கணும். இதுதான் சமணிப்பிடி. இப்போ பண்ணுவாங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிறது இருகை ஒட்டிப்பிடி. இங்கேருந்து நம்ம பண்ணுறோம், போய் ஒட்டி பிடிக்கிறோம். இதே இப்போ நான் ஆதி நிற்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தள்ளிப்பிடி. நம்முடைய வலது கைக்கு வந்து ஒரிஜினல் தள்ளி பிடிக்கிறோம், நம்முடைய இடது கைக்கு நம்ம பண்ணுறோம் ஒரிஜினல் தள்ளி பிடிக்கிறோம். இப்போ நம்ம வந்து எப்படியும் பார்த்துடலாம். இப்போ இந்த 3 பிடிமுறை நாங்கள் செயல்முறை விளக்கம் காமிச்சிருப்போம். அது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல் பிடிமுறையான சம்மட்டிப்பிடி. இதை பற்றி நம்மளுடைய கம்பு தரையை பார்த்து போயிருக்காது. சிலம்பம் சண்டை முறையில் பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்த்த நபர் வந்து அவங்க செய்ய வந்து முழு வலிமையாக எடுப்பாங்க. அப்போ நம்ம இந்த சம்மட்டிப்பிடியில் மட்டும் நம்ம அதை தடுக்க முடியும். அதனால் அந்த பிடியை நம்ம சிலம்பத்தை பயன்படுத்துகிறோம். சிலம்பத்தில் அடுத்த 2 பிடிமே பார்த்திங்கன்னா இருகை ஒட்டிப்பிடி, ஒரிஜினல் தள்ளிப்பிடி. இந்த 2 பிடி பார்த்திங்கன்னா நம்ம சிலம்பத்தில் கம்பை வேகமாக வச்சு தான் அந்த பிடியை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சிரமத்தில் நம்ம பிடிமுறை தெளிவாக தெரிஞ்சால் அது அடுத்த பாடமும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு அந்த நோக்கத்தை நம்ம காலையில் பதிவிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்மளுடைய காலையை பார்த்து சிரமத்தை கற்றுக்கோங்க, சிரமத்தில் கற்றுக் கொடுங்க. தொடர்ந்து சிரமத்தை பயணிங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.